மாதிரி ஃபீல் சார் என்ன ஆக்சுவலி ஆக்டிவிட்டி நம்ம டிசைன் பண்ணுறது தான் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது நான் அச்சீவ் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையான ஆட்டிடியூட். அதுதான் ஆட்டிடியூட் காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம போகிற பார்த்துக்கு நமக்கான போகிறோம் ஆட்டிடியூட் பார்த்து அது இல்லாமல் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் ஃபிட்னஸ் இது எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட்டு மெசேஜஸாக இருக்குது. இந்த 1 ஹவரில் ஆக்சுவலி ஒரு வயசுங்கிறதே அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலி ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த ஃபோக்கஸை நம்ம எப்படியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ யாரும் நம்ம வரையும் முடியாது தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறத இது தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் உட்காந்துருக்கேன். அவர் வந்து கூட்டம்போது என்ன நடந்ததுன்னா, எனக்கு ஒரு பயம் இருக்குது. என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு போனேன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் வந்து என்னால் ஏன் முடியல, எனக்கு பயம் இருக்குது. அவன் 2 பேர் போன பார்த்தேன். உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க பேசும்போது தான் தோணுச்சு. சார் சொன்னால மைண்ட் செட் மாற்றணும். இந்த மைண்ட் செட் மாற்றினா தான் நம்மளால் எல்லாமே முடியும். சரி, நம்ம மைண்ட் செட் மாற்றி நம்ம போய் மேலே பேசணும் அப்படின்னு வந்துருக்கேன். முதல்ல வச்சுக்கேன் இல்லை சாரி எடுத்து சூப்பர் சூப்பர் சூப்பர். சார் வந்து என்ன புரிஞ்சுன்னா, நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் நம்மளோட எய்ம் வந்து நம்ம மாறக்கூடாது. நமக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அதுக்கான வெற்றி நமக்கு வந்து தான் தோல்விதான் நம்ம வெற்றியோட முதல் படி. ஓகே, எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாலும் அச்சீவ் பண்ணணும். டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருக்காது, கண்டிப்பாக வரும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிஷோர்குமார். இவர் சொன்னதில் நம்ம சப்கான்ஷியஸில் நல்லா பாசிட்டிவ் தாட்ஸை வந்து நெகட்டிவ் வச்சுக்கணும்னு சொன்னார். நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எடுக்கணும்னு சொன்னார். இந்த நேரத்துக்கு கூட எங்கள் அம்மா ஃபோன் போட்டு வீட்டில் கணக்கு சொல்லப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணி அனுப்பிட்டுருந்தாங்க. அப்போ அதுக்கு நான் என்னடா செய்யுது அதை பற்றி யோசிச்சுருந்தேன். இப்போ எனக்கு ஒரு பிலீஃப் கிடச்சிது. இவர் சொல்கிற ஒரு வார்த்தை எனக்கு ஒரு பிலீஃப் கிடச்சிது. என் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்குன்னு நான் ஒரு நினைக்கிறேன். இவர் சொன்ன மாதிரி ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். டர்னிங் பாயிண்ட் எப்போ வேணால் வரலாம், எங்கே வேணால் வரலாம். ஓகே, சூப்பர். எனக்கு வயலின் போட்டோகிராஃபர் ஒரு ஆசை. வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ஆசை. வைல்டு லைஃப் போட்டோகிராஃபர் சூப்பர். என் பேர் கண்ணன். சார் வந்து சொன்னார், காலையில் சீக்கிரமாக எழுந்தாதான் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொன்னார். ஆனால் நான் எப்பயுமே என் ஸ்கூலில் நான் தான் லாஸ்ட்டாக எழுந்திருப்பேன். ஆனால் என் ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் நான் லாஸ்ட்டாக எழுந்திருந்து அதனால் வந்து ரொம்ப சின்ன கிளாஸு டெக்னிக்கு. அது என்ன அப்படின்னா ஸ்கூல்லேயே கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கிறது எல்லாத்தையும். ஸ்கூலில் வந்து கான்சன்ட்ரேஷன், ஹை கான்சன்ட்ரேஷன். அதான் சார் சொன்னார், காலையில் எழுந்தாலும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. கான்சன்ட்ரேஷன் நம்ம இருக்கிறது தான். அதனால் காலையில் இருந்தாலும் சரி, லேட்டாக இருந்தாலும் சரி, கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருந்தால் லைஃப்பில் எப்படி வேணும் சக்ஸஸ் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை நேம் கோகுல். நான் வந்து சார் சொன்னது கற்றுக்கிட்டது என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும். ஃபஸ்ட்டு சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம என்ன ஆக போகிறோம், நம்ம இப்போவே அதற்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோங்கிறத நம்பணும். அதை நம்பணும் அப்படின்னாலே நம்ம அதில் சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, போகிற 3 பேரோட போகிற டைம் ஆகிடுச்சு. இந்த 3 பேர் மட்டும் போகிறோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன ஆக போகிறீங்க, அது மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்போயுமே ஸ்டேஜ் பாட்டே கற்றுக்குவேன். இப்போ சார் சொன்னது வச்சுன்னா, இப்போ நீங்கள் ஒரு கான்ஃபிடன்ட் கட்சின்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டேஜ் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு, அப்புறம் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நம்ம கோலில் ஃபோக்கஸாக இருக்கணும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சூப்பர். கோலில் ஃபோக்கஸாக இருக்கணும், டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நோ டிஸ்ட்ராக்ஷன். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன ஆக போகிறீங்க மட்டும். மை நேம் சுபாஷ். நான் வந்து எங்கள் ஸ்கூலில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்கள வந்து எப்படியாவது பீட் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் முடியாது, நம்மளால எப்படி முடியும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ வந்து எதுவாக இருந்தாலும் நம்மளால முடியும். நம்மளை பற்றி யாரை என்ன பண்ண முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை எடுத்துக்கிட்டேன். இஃப் நாட் யூ ஹூ கேன். சூப்பர். நான் கூட பயணிச்சேன். எங்கள் கூட ஒரு பொண்ணு இருக்கேன் ஸ்கூலில். இந்த பையன் என்ன சொல்ல போகிறேன், அந்த பொண்ணை நான் பீட் பண்ணணும்னு சொன்ன பற்றி தம்பி அங்கே நிற்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட் சார் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் பற்றி சொன்னார். நான் ஃபஸ்ட்டு நான் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். ஜேஇக்கு வந்து பெருசாக சப்போர்ட் இல்லாட்டாலும் என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சும் மற்றவங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு நான் மேனேஜ் பண்ணி இப்போ படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ என்னோட ஏம் வந்து ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும். ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்.
சூப்பர், ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். அதாவது இதான் கோல் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். சயின்டிஸ்ட்னு சொல்லாமல் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, அதான் கோல் ஷார்ப்பாக இருக்கணும். ஓகே, சூப்பர். த லாஸ்ட் டூ லாஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் தினேஷ் சார் சொன்னதுலேயே பிடிச்சதுன்னா லைன் அப்ரோச் இருக்கணும். ஐ கேன் அண்ட் ஐ வில். ஐ கேன் ஐ வில்.